புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் 4 கிரக பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆக 4 கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது. ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக, கோச்சார ரீதியாக, உங்கள் ராசிக்கு, உங்கள் நட்சத்திரத்துக்கு, உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 4 கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி முதல் கொண்டு வேலை வாய்ப்பு, சுய தொழில், திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த 2025ஆம் ஆண்டு. 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். துலாம் ராசி விசாக நட்சத்திரம், இது குருவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் 3 பாதங்கள் மட்டும்தான். 1, 2, 3 மட்டும்தான். 4ஆம் பாதம் விருச்சிக ராசியில் வரும். அதனால் தசாபுத்தி இருப்புகள் முழுமையாக இருக்கும். என்னோட கணக்குப்படி 11 வருடங்கள் தசாபுத்தி இருப்புக்கெலாம் நான் எடுத்துக்கிறேன். 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + ஒரு 19 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். இந்த 2025ஆம் ஆண்டு 4 கிரக பயிற்சிகள் இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனி பகவானுடைய பயிற்சி 2025 மார்ச் 29 அப்படின்னாக்கா 3 மாதங்களுக்கு முன்பே அதனுடைய வைப்ரேஷனை கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த சனி பகவான். அப்போ ஜனவரி மாதத்துலேருந்து இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மே மாதத்துலேருந்து குரு பயிற்சி ஆகுது அப்படின்னாக்கா 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அதனுடைய பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ மார்ச் மாதத்துலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் குருவுடைய பயிற்சி அப்படிங்கிறது. ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது வருட சென்டர் பகுதியில் ஆகிறதுனால பெருசாக உங்களுக்கு ராகுகேது பயிற்சினால பாதிப்புகள் கிடையாது. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வரார் இந்த ராகு பகவான். விரயத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார் இந்த கேது பகவான். அதனால் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. பாவகிரகங்களாக இருந்தாலும், பாவகிரக வீட்டில் இருந்தாலும், அதாவது உங்கள் ராசிக்கு பாவகிரகம் சொல்லக்கூடிய, அதாவது அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா சூரிய பகவான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம். அதனோட அமைப்பில் கேது பகவான் அமர்றாரு. அதே மாதிரி யோக கிரகம்னு சொல்லக்கூடிய சனியுடைய வீட்டில் 5ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்றது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகத்தை தான் பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி அப்படிங்கிறதுனால இந்த வருடம் ஃபுல்லாவே ராகு பகவானுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி பகவான் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். 20 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சனி தசை நடக்கும். அதாவது படிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துலேயும் வெற்றி தான். நண்பர்கள் வழியில் இருக்கக்கூடிய போராட்டம், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மீண்டு வந்துடுவீங்க. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல்நல தொந்தரவுகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 20-21 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடுறீங்க. உங்களுக்கு சனி தசையில் நிறைய போராட்டங்கள் கண்டிப்பாக உண்டு. அவயோக லக்னமாக வந்துச்சுன்னா, அதாவது சனி பகவானுக்கு ஆகாத லக்னமாக இருந்தீங்கன்னாக்கா நிறைய ப்ராப்ளத்தை கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. சரியான உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்காது, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்காது, பொருளாதாரத்தில் நிறைய பின்தங்கி இருந்திருப்பீங்க. இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் மாறப்போகுது. 2025ஆம் ஆண்டு 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகுது சனி தசையில் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் இருக்காது, தொந்தரவுகள் இருக்காது. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், திடீர் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, வேலையில் உங்களுக்கு திடீர்னு நினச்ச வேலை கிடைக்கிறது, வேலையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறது. பெண்களுக்கு நிறைய வேலை ரீதியான நெருக்கடிகள், வேலை அழுத்தம், சொந்த பந்தங்களில் நிறைய பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே இந்த நேரங்களில் கிளியர் ஆகும். சனி பகவானால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், திருமணம் அப்படிங்கிறது சனி தசையில் 8ஆக்கனியாக தான் இருக்கும். அப்படியே திருமணம் நடந்தால் கூட அது பிரச்சனைகளை நிறைய கொடுக்கும். தவறான தொடர்புகள், தவறான நடவடிக்கைகள், தவறான பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே சனி திசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துருக்கும். இது எல்லாமே மாறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருக்காது, எதிரிகள் தொல்லைகள் இருக்காது இந்த ஆண்டில். அதுவும் இல்லாமல் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும். திருமணம் சார்ந்து திருமணத்தில் நீங்கள் இப்போ அடி எடுத்து வைக்க போகிறீங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா
குருவுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசிக்கே இருக்கிறதுனால மே மாதத்துக்கு பிறகு திருமணம் வாய்ப்புகள் கூடி வந்துடும். திருமணத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், ஒற்றும் இல்லாத பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே சால்வ் ஆகும். அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துட்டே இருந்ததுனாக்கா இந்த ஆண்டில் இருக்காது. இந்த சனிப்பெயர்ச்சி டோட்டலாகவே 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இருக்காது. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இப்போ வந்து குழந்தை பாக்கியம் இல்லை, ரொம்ப நாளாக திருமணம் ஆகி எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் இருக்காது. அது சம்மந்தமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். குழந்தைகள் இருந்துச்சுனாக்கா செலவினங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இந்த ஆண்டு சுப செலவுகளாக இருக்கும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, திருமணம் ஆகலை, 30 வயசுக்குள்ளே சனி தசையில் இருக்கிறீங்க, இல்லை 30 வயசுக்கு மேலே சனி தசையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த நேரங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு. ரொம்ப போராடி தான் நீங்கள் திருமணத்தை நடத்தக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய போராட்டங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா சனி தசை உங்களுக்கு அதிகப்படியான போராட்டங்களை கொடுக்கும். திருமணம் ரீதியாக லேட் மேரேஜ், 2வது மேரேஜுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டகாலம் அப்படின்னு சொல்லலாம். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறது சிறப்பு. 6ஆம் இடத்துக்கு வந்து சனி பகவான் பயிற்சி ஆகிறது சிறப்பு. வேலை ரீதியாக ஏதாவது எதிர்ப்புகள் இருந்தால், எதிரிகள் இருந்தால் அந்த தொல்லைகள் இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த நேரங்களை பார்க்கலாம். வளர்ச்சிகள், தொழில் ரீதியாக வளர்ச்சிகள். 11ஆம் இடத்துக்கு கேது பகவான் வர்றது ஒரு தொழிலை மாற்றுவீங்க, இல்லைனா ஒரு இடத்த மாற்றுவீங்க, ஒரு தொழில் சேர்த்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நேரங்களை கொடுக்கும். வேலை ரீதியாக, அதாவது தொழில் ரீதியாக உங்களுக்கு லாபம் இல்லைனா கூட அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க வேலையெல்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும். அரசு சார்ந்த உதவிகள், அரசு சார்ந்த ஆதாயங்கள் இந்த நேரங்களில் உண்டு. அரசியல்வாதிக்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தாலும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வர்றது அரசியல் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். திடீர் வளர்ச்சி, திடீர் வெற்றி வாய்ப்புகள், நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த நேரங்களில் இருக்குது. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலே உங்களுக்கு வெற்றி தான். ஏன்னா யோகம் செய்யக்கூடிய கிரகம் மறையலாமா அப்படின்னாக்கா அது மறையலாம், இல்லைன்னு சொல்லலை. உங்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது மேன்மை அப்படின்னு சொல்லலாம். சனி தசையில் தான் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், ப்ரொமோஷன் எதிர்பார்த்துருந்தாலும் சரி, அப்படி இல்லை வேலையில் மாற்றங்கள், இல்லை வந்து சம்பள உயர்வு கேட்டிருந்தாலும் சரி, ரொம்ப நாளாக இழுபறியாக இருக்கா, அது இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைச்சிரும். நிறைய நல்ல பலன்கள், சொல்ல முடியாத நல்ல பலன்கள் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்றது, நோய் நொடி பிரச்சனைகள் தீர்றது, வழக்குகள் எதனா இருந்தால் சாதகமாகிறது, அது எல்லாமே இங்கே இந்த காலகட்டங்களில் துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த கிரக பயிற்சிகள். 47 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது தசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவான் வந்து சனியோட வீட்டில் இருந்தாலோ, இல்லை உங்கள் லக்னத்துக்கு ஆகாத இடத்துலேருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இப்போ வந்து சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு எதிரிகள் தொல்லை கிடையாது. வேலை ரீதியாக கொஞ்சம் நல்லா ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். நீங்கள் சுய தொழில் பாதிப்புகள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து விலகி வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள், இல்லை வாரிசுகள் மூலிமா இருந்து வந்த பிரச்சனைகள், இல்லை அப்பா கூட பசங்க வந்து தொடர்பில் இல்லாமல் ரொம்ப நாள் தள்ளி இருக்கிறது, இது எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். பாக்கியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கலாம். உங்களுக்கு ராசிக்கு பார்வை இருக்குது, குரு பார்வை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. மனசு சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. 54 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் 2ஆம் தர யோகாதிபதி தான். முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி, அவர் நல்லாவே இருக்கார், 6ஆம் இடத்துல நல்லாவே இருக்கார். அது இல்லாத யோகம் செய்யக்கூடிய கிரகம் மறைஞ்சிருக்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம். எந்த விதத்திலையும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுக்க மாட்டார். சுக்கிரதசையால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் பிரச்சனை இருக்கா, அந்த கடன் பிரச்சனைகள் தீரும். நோய் இருக்கா, அந்த நோய்கள் வந்து கிளியர் ஆகும். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் கம்மியாகும். வழக்குகள் இருந்தால் அதிலேருந்து ரிலீஃப் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும். அடிக்கடி கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா 4 கிரக பயிற்சிகளும் 4 விதமாக உங்களுக்கு பலன்களை கொடுக்கும்போது உங்களுக்கே அதிகப்படியான குழப்பங்களை அதிகமாக கொடுக்கும். ஒரு பொருள் எடுத்தால் இன்னொரு பொருள் இருக்காது, இன்னொரு பொருள் எடுத்தால் இன்னொரு பொருள் இருக்காது. அது மாதிரி ஒரு பக்கம் வருமானம் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் செலவினங்களை கொடுக்கும். ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு கடன் வாங்க போனீங்கன்னாக்கா அந்த கடன் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைக்கு மேலே போகும், இல்லை வட்டி அதிகமாகும். அதிகப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லலாம். தசாபுத்தி உங்களுக்கு சரியாக இருந்தால் மட்டுமே இந்த 4 கிரக பயிற்சிகள் சுக்கிரதசையில் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வரைக்கும் குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் தீரும். அஷ்டம சனி கிடையாது, 7ரை சனி கிடையாது, உங்களுக்கு சனி தசையும் கிடையாது. சனி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும், ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுக்கும், வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும், புதுசாக லோன் வாங்கி வீடு கட்டுறது,
ஏதோ ஒரு வகையில் சுப கடன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போச்சுன்னா எதிரிகள் தொல்லை இருக்காது. வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக கொடுத்தா கூட இந்த 2.5 வருட காலத்தில், அதாவது சனிப்பெயர்ச்சி ஆகி இந்த 2025 ஒரு சுப கடன் ஏதாவது ஒன்று வாங்குவீங்க, கடனை வாங்குவீங்க. ஆனால் வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கடன் கிடையாது. அது சுப கடன்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். தேவையில்லாத கடன் வாங்குறது இந்த நேரங்களில் வேண்டாம். இந்த சுக்கிர தசையில் 74 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. ஏன் இந்த 2 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ராசிக்கு யோக தசை கிடையாது. 6ஆம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறது 2025. 9ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்து ராசிக்கு பார்வை பெறது உடல்நல தொந்தரவுகளை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் தொழில் செய்கிறீங்களா, இந்த காலகட்டங்களில் கடன் அதிகமாகும். அதை சுப கடன்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். பெருசாக கடன் வாங்குறதை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வேலைக்காக கடன் வாங்குறதோ இல்லை தொழிலுக்காக கடன் வாங்குறதோ வேண்டாம். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த சூரிய சந்திர தசைகள் உடல்நலத்தை கொஞ்சம் பாதிக்கும். யோகம் செய்யக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல மறையிறது அந்த அளவுக்கு நல்லதில்லை. அவயோக தசை நடக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ராசிக்கு தான் அவயோக தசைன்னு சொல்கிறேனே தவிர, உங்கள் லக்னத்துக்கு வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு யோக தசையாக இருந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். பெருசாக கடன் வாங்குறதோ இல்லை வந்து உணவு பழக்க வழக்கங்களை கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னாக்கா நோய் நொடி பிரச்சனைகளை, மருத்துவ செலவுகளை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த சூரிய சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவான், 9ஆம் இடத்துல பயிற்சியாகக்கூடிய குரு பகவான், 5க்கு வரக்கூடிய ராகுவும் 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய கேதுவும் நல்ல ஒரு சிறப்பான மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். நன்றி.